الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. أنت أم أب ما رأينا فيهما مثل حسنك قط يا سيدي خير النبي. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله. الشفاعة هب لنا في القيامة مشفقا وعلنا إن ضاع يا سيدي خير النبي. لا إله إلا الله لا إله إلا الله لا إله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. الحمد لله. சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, வருகைந்திருக்கக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆஷிகீன்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, ஆரம்பமாக எல்லோருக்கும் எனது பணிவான இஸ்லாமிய காணிக்கை சலாத்தினை சமர்ப்பித்தவனாக என் வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, புனிதமான மிஅராஜை பற்றி நாம் சொல்லி வந்தோம். மிஅராஜ் வழங்கப்பட்டதற்கான அடிப்படையான காரணங்கள் 5. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் மிஅராஜ் வழங்கப்பட்டது? அவர்களுடைய அருமந்த துணைவியாக வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பாக இருந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ற நம்முடைய தாயின் வஃபாத், அதேபோல் ஹஜ்ரத் அபூ தாலிப் அவர்களுடைய வஃபாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ரொம்ப வேதனைப்படுத்தியிருந்தது. அதனாலே அல்லாஹு தாலா அன்னை ஹதீஜா நாயகினுடைய வஃபாத்திற்காக ஹஜ்ரத் அபூ தாலிப் அவர்களுடைய வஃபாத்திற்கு சன்மானமாக அல்லாஹு தாலா மிஅராஜை தந்தான். அதேபோல இரண்டாவதாக ஈமானிய சோதனைக்காக தந்தான். உங்களுடைய அறிவார்ந்த ரீதியிலே ஒரு காரியங்கள் ஒத்து வந்தால்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக ஏற்றுக்கொள்கிறீர்களா? உங்களுடைய அறிவையும் தாண்டி, உங்களுடைய எண்ணங்களையும் தாண்டி, உங்களுடைய யோசிக்கக்கூடிய காரியங்களையும் தாண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று சோதிப்பதற்காக, ஈமானிய சோதனைக்காக அல்லாஹு தஆலா மிஅராஜை தந்தான். மிஅராஜ் கொடுக்கப்பட்டதற்கான காரணங்களில் இது இரண்டாவது. மூன்றாவது, பொதுவாக ஒரு சிரமத்திற்கு பின்னாலே இலகுவான நிலைப்பாட்டை கொடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய சுன்னத். அல்லாஹு தஆலா உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய நடைமுறை. உலகத்தில் எல்லாம் அப்படியே இருந்து கொண்டே இருக்காது, மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். மால், பணத்திற்கு மாலுன்னு சொல்லுவாங்க. மாலுனாலே சாயிறதுன்னு அர்த்தம். நேற்று ஒரு ஆள்கிட்ட இருக்கும், இன்னைக்கு வேற ஆள்கிட்ட இருக்கும். ரஹப் அப்படின்னா தங்கம் அப்படின்னு சொன்னா போய்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அது இருந்துகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும், அது ஆள் மாறிக்கிட்டே இருக்கும், நிலையானதல்ல. அல்லாஹு தஆலாவுடைய சுன்னத் அதே மாதிரிதான் அவனுடைய நடைமுறையும். உலகத்தில் வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டவர்கள் எப்பொழுதுமே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், அப்படி அல்ல, அல்லாஹ் மாற்றுவான் சில காரணங்களை வைத்து. அந்த சுன்னத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ் மிஅராஜை கொடுத்தான். நாலாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷாஹித் என்று அல்லாஹ் சொன்னார். கண்கூடாக கண்டு வந்து நமக்கு சொன்னார்கள். ஐந்தாவதாக அவருடைய தவாதுஇன் பணிவின் உச்சம், அந்த உச்சத்திற்காக அல்லாஹு தஆலா உயர்வின் உச்சத்தை மிஅராஜை கொடுத்தான் என்று 5 காரணங்களை பெருமக்கள் சொல்வார். நான் நேற்று சொல்லி வரும் பொழுது 2 கட்டத்தில் யாரும் மற்றவர்களை மறந்து விடுவார்கள். வாழ்வின் மிக மிக உயர்வான நிலையில் போகும் பொழுது நாம் எப்படியெல்லாம் இருந்தோம் அதை நினைச்சு பார்க்கறது இல்லை, மற்றவங்களும் மறந்துடுறது.
அதே போல வாழ்வின் மிக சோதனையான கட்டத்திலும் மனிதர்கள் மற்றவர்களை நினைப்பதில்லை. அதற்கு விதிவிலக்கானவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாழ்வின் உச்சத்தின் உச்சம் மிஅராஜ், உச்சத்தின் உச்சம். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். அது அற்புதமான காட்சி. வான்மண்டலத்தின் எல்லா ரகசியங்களையும் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி கொடுத்தான். லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை, நம்முடைய அந்தரங்கங்களை, ரகசியங்களை, வான்மண்டலத்தில் என்ன நடந்தது நீண்ட விளக்கத்திற்குட்பட்டது. முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், முஅர்ரிஹீன்கள் ஏராளமாக அந்த விஷயத்தை சொல்வார். அல்லாஹ் தஆலா அந்த ரகசியங்களை எல்லாம் காட்டி கொடுத்தான். பெருமக்களே, அல்லாஹ்வுடைய முன்னிலையில் யாரும் நெருங்க முடியாத, உலகத்தில் எந்த நபியும் மலக்கும் நெருங்க முடியாத உயர்வான ஸ்தானத்திற்கு சென்று அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். அத்தஹியாத் நாவின் வழியாக உலகத்தில் சொல்லப்படக்கூடிய எல்லா காணிக்கையும், வஸ்ஸலவாத் உடல் ரீதியாக உலகத்தில் செய்யப்படக்கூடிய எல்லா காணிக்கையும், வத்தய்யிபாத் பொருள் ரீதியான உலகத்திலே செய்யப்படக்கூடிய எல்லா தியாகமும் அர்ப்பணிப்பும் ரப்பே உனக்குத்தான் சொந்தம். எல்லா இபாதத்தும் உனக்குத்தான் சொந்தம். அல்லாஹ்வுடைய தர்பாரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணிக்கையை வைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ் சொன்ன சலாம் இது. இன்ஷா அல்லாஹ் நாமளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியமான ரவுலாவிற்கு முன்னால் நின்று நாமும் சொல்ல வேண்டும், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நாயகமே, காலமெல்லாம் எங்களுடைய தொழுகையிலே சொல்லிக் கொண்டிருந்தோம், இதோ உங்கள் முன்னால் வந்து நாங்கள் சொல்கிறோம், நாயகமே எங்களுக்கு பதில் தாருங்கள் என்று அவங்களுடைய புனிதமான ரவுலாவில் என்று சொல்லும் நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அவருடைய பதில் சலாமை பெறக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. அல்லாஹ் சொன்ன சலாம், அல்லாஹ் அந்த கட்டத்தில் அல்லாஹ் தஆலா நாயகத்தை வரவேற்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலும் நம்மை மறக்கவில்லை. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். ரப்பே, உன்னுடைய இந்த சாந்தம், உன்னுடைய இந்த பேரருள் ரப்பே எனக்கு மாத்திரமல்ல, உன் அடியார்கள் எல்லோருக்கும் உண்டாகட்டும் என்று சொன்னார். வாழ்வின் உச்சத்தின் உச்சம் நம்மை மறக்கவில்லை பெருமக்களே. அதே போல வாழ்வின் சோதனையின் மிக சோதனை மௌத்துடைய நேரம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை நினைக்காத நேரம் இல்லை. ஒரு தடவை அழுதுகிட்டு இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா கேட்டு வர சொன்னா, நாயகமே தாங்கள் ஏன் அழுகிறீர்கள்? என்னுடைய உம்மத்தை நினைத்து தான் சொன்னாங்க. அல்லாஹ் அப்பொழுது ஆயத்தை இறக்கி கொடுத்தான், வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா. நாயகமே, கியாமத்தில் நீங்க என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவான். வல சௌஃப யுதீக ரப்புக, உங்களுடைய ரப்பு கியாமத்திலே நீங்கள் கேட்டதையெல்லாம் தருவான். ஃபதர்லா, நீங்களும் திருப்தி பெற்று விடுவீர்கள். அப்படி ஆயத்து வந்துச்சு. ஸல்லல்லாஹு உடனே என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? கைஃப அர்லா வ வாஹிதும் மின் உம்மதி ஃபின்னார். என்னுடைய உம்மத்துமார்களில் ஒருவர் நரகத்தில் இருந்தாலும் ரப்பே என்னால் திருப்திப்பட முடியாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கருணையின் உருவானவர்கள், வாழ்வின் எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் நம்மை மறக்காதவர்கள் பெருமக்களே. உலகத்திலே மனிதர்கள் உயர்வான நிலைக்கு போய்விட்டால் மற்றவர்களை பற்றி மறந்து விடுகிறார்கள், அலட்சியமாக கருதுகிறார்கள். அதே போல இழிநிலை கீழ்நிலைக்கு வந்து விட்டாலும் மற்றவர்களை நினைத்து பார்ப்பதில்லை. அதற்கு மாற்றமானவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போயிட்டு வந்தாங்க. சன்மானங்களை எல்லாம் வாங்கி வந்தார்கள். இமாமுல் அம்பியாவாக, நபிமார்களுக்கெல்லாம் இமாமத்து செய்யக்கூடிய மகத்தான பொறுப்பை பெற்றார்கள். எல்லா விதமான மேன்மைகளையும் சன்மானங்களையும் மிஅராஜில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சன்மானங்கள் வாங்கிட்டு வந்தாங்க? ஏராளமான சன்மானங்கள். தொழுகை மாத்திரமல்ல, ஏராளமான சன்மானங்களை கொண்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களையும் சந்திக்கிறார்கள். அந்த நபிமார்களை ஏன் சந்தித்தார்கள், அதற்கான நுட்பங்கள் என்ன என்பதெல்லாம் ஹதீஸ்களிலே நமக்கு விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிஅராஜினுடைய பயானாயிரும். பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வருகிறார்கள். மக்கமா நகரத்திலே வந்து மிஅராஜினுடைய நிகழ்வை சொன்ன பொழுது கூட எல்லாரும் ஏத்துக்கிறல்ல. ஏற்கனவே கடுமையான எதிர்ப்பு, கடுமையான ஆட்சேபனை, பரிகாசம், தொல்லைகள், ஊர் விளக்கல் எவ்வளவோ செய்து கொண்டிருந்தார்கள். இந்த மிஅராஜினுடைய நிலை வந்த உடனே அவங்களுக்கு எல்லாம் சப்பு கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளவு நாளும் முகம்மது சின்ன சின்ன புருடாவை தான் விட்டுட்டு இருந்தார்.
இன்னைக்கு ஒரு நைட்ல இங்கிருந்து நாம ஷாமுக்கு போற பல நாட்கள் பல மாதங்கள் பயணம் செய்து அந்த மாதங்கள் பயணம் செய்து செல்லக்கூடிய அந்த ஷாமிற்கு சென்று அதற்கு மேலும் 7 வானங்களை கடந்து சிதறத்துல் முன்தஹா போய் அல்லாஹுவை சந்தித்து ஆயிரக்கணக்கான ரகசியங்கள் பேசி ஒரு ராத்திரியிலேயே திரும்ப வந்துட்டாகலாமே. ஏன்னா அவங்க அறிவு அடிப்படையா வச்சு பார்த்தாங்க. அறிவு அடிப்படையா வச்சு பார்த்தாலும் கூட தவறு இல்லை. பெருமக்கள் எழுதுவார்கள், அதாவது ஒரு பிரதம மந்திரி போறாங்க, ஏதாவது ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு ஆள் போகும்பொழுது மற்றதெல்லாம் நிறுத்தி வைக்கிறது இல்லையா, மற்ற வாகனங்களை நிறுத்தி வைப்பது இல்லையா. ஹபீபும் மஹபூபும் சந்தித்தார்கள். அல்லாஹு தஆலா உலகத்தின் இயக்கத்தையே நிறுத்தி வைத்து விட்டான். மேலே சென்ற தாழ்கால் மேலே நின்றது. எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்களோ கீழே வந்தது. அதனால அது அறிவு ரீதியான நிலைப்பாடுகளுக்கு மாற்றமானதல்ல. அவர்களுக்கு விளங்க தெரியவில்லை, ஆட்சேபித்தார்கள். தொந்தரவு இன்னும் அதிகமானது, தொந்தரவு இன்னும் அதிகமானது. அந்த கட்டத்திலே தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை ஈமான் கொண்ட கண்ணியமிக்க சஹாபிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த வேதனை, அதை நினைத்து பார்த்து வேதனைப்பட்டவர்களாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நீங்கள் ஹிஜ்ரத் செய்யலாம் என்று சொன்னார்கள். முதலாக ஹிஜ்ரத்திற்கான அனுமதி அபிசீனியாவிற்கு தான். லவ் ஹரஜ்தும் இலா அர்தில் ஹபஷதி ஃபஇன்ன பிஹா மலிகன் லா யுظلم عنده அஹத் وهي அர்து சித்கின் ஹத்தா يجعل الله لكم خرجا مما انتم فيه. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அபிசீனியாவிற்கு செல்லுங்கள். அங்கே ஒரு மன்னர் இருக்கிறார், நீதமான மன்னர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிபிகேட் கொடுத்த மன்னர்கள் அவர் ஒரு ஆள். என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே நீதமான ஒரு மன்னருடைய ஆட்சி நடந்தது, வரலாற்றில் வருகிறது. உலித்து ஃபீ ஸமனில் மலிக்கில் ஆதில், நீதமான ஒரு மன்னர் இந்த உலகத்தில் ஆட்சி செய்யும் பொழுதுதான் நான் பிறந்தேன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நௌஷேர்வான் என்று வருகிறது. நௌஷேர்வான் என்று ஒரு மன்னர் இருந்தார், அவரை பற்றி வரலாற்றில் ரொம்ப செய்திகள் வருகிறது. நௌஷேர்வான் அவர் ரொம்ப நீதமான ஆள். மாலிகி யௌமித்தீன், மலிகி யௌமித்தீன், அதை எப்படி எல்லாம் ஓதலாம் என்று இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஃப்சீர்ல விளக்கம் சொல்லிட்டு வரும் பொழுது அந்த மன்னரை பற்றிய செய்திகளையும் சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் நீதமான ஒரு மன்னன் உலகத்தில் ஆட்சி செய்த நேரத்தில் பிறந்தேன். நௌஷேர்வான் சொன்ன உடனே எனக்கு வேற ஒரு ஞாபகம் வந்துருச்சு. நௌஷேர்வானுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தி. ஒரு தடவை மக்கள்கிட்ட அப்படியே விசாரிச்சுக்கிட்டு அவங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது அந்த ஆட்சியிலன்னு சொல்லி மக்களிடத்தில் நடந்து அவர்களிடத்தை விசாரித்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ரொம்ப வயதான ஒரு மனிதர், ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு ஆள் ஒரு மரம் நட்டுக்கிட்டு இருக்கிறார். நடக்க முடியல, தவழ்ந்து போய் அந்த மரத்தை நட்டுக்கிட்டு இருக்கிறார். மன்னர் விளையாட்டா சொன்னாராம், பாருங்க இந்த மனுஷனுக்கு ஆசைய மூத்தா போற காலம், அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நான் மௌத்தாக மாட்டேன் போல் தெரியுதுன்னு சொல்லி அவருக்கு எண்ணம். அதனால தான் இவர் மரத்தை நட்டுக்கிட்டு இருக்கிறார். இந்த மரத்தினால் இவருக்கு ஏதாவது பலன் ஏற்பட போகுதா? ஆனாலும் அவருடைய மனசில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ஆசையின் விளைவாகத்தானே இந்த மரம் நட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு மன்னர் ஒரு விளையாட்டா சொன்னாராம். அந்த வயதான பெருமகனார் சொன்னாராம், இப்படி ஒவ்வொரு ஆளும் நினைச்சா உலகத்தில் மரம் வந்திருக்குமான்னு கேட்டாராம். நான் நட்ட மரத்தினுடைய பலனை நானே அனுபவிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆளும் நினைச்சிருந்தா உலகத்தில் மரங்கள் வந்திருக்குமா அப்படின்னு அந்த கிழவர் பதில் சொன்னாராம். நல்ல மதியூகியா இருக்கிறாரே, நல்ல பதில் சொல்றாரே. மன்னர் சொன்னாரா, நம்முடைய அரசவையிலிருந்து அவளுக்கு ஒரு பணமுடிப்பு பொற்கிளி கொடுங்க, நல்ல பதில் சொல்றார். உடனே அவர் கொடுக்கப்பட்டது வாங்கிட்டு சொன்னாரா, மன்னரே மரம் நட்டால் பலன் தருமான்னு கேட்டீங்க, நான் நட்ட மரம் உடனே பலன் தந்து விட்டதேன்னாராம். நான் நட்ட மரம் உடனே பலன் தந்துருச்சேன்னாராம். மன்னர் சொன்னாரா, நல்லா பேசுறாரு, நல்லா பேசுறாரு இந்த பெரியவர், அதனால அவருடைய இந்த சிறந்த பதிலுக்காக இன்னொரு பரிசு கொடுங்க. அந்த பரிசு வாங்கணும்னு சொன்னாரா, உலகத்தில் எல்லா மரங்களும் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பலனை தான் தரும், நான் நட்ட மரம் ஒரே நேரத்தில் 2 பயனை தந்திருக்குதுன்னாராம். மன்னர் சொன்னாரா, இன்னும் ஒரு பணமுடிப்பை கொடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பிடுவோம், இவர் பேசியே நம்ம கஜானாவை காலியாக்கிடுவார் போல் தெரியுதுன்னாராம். நீதமான மன்னர் உலகத்தில் நௌஷேர்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனிய மன்னருக்கு சொன்னார்கள், உண்மையும் நீதத்தையும் கொண்டவர், அதனால நீங்கள் அங்கே ஹிஜ்ரத் செய்து செல்லுங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகளை நீக்கும் வரை நீங்கள் அங்கே இருங்கள் சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அதிலே முதலாக
நுபுவத்திற்கு பின்னால் 5 வருடங்கள் கழித்து சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையிலே 11 ஆண்களும் 4 பெண்களும் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். அதுதான் வரலாற்றிலே முதல் ஹிஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பொறுத்து அபிசீனியாவிற்கு சென்றார். அதற்கு பிறகு சஹாபிகளுடைய ஹிஜ்ரத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத், ஒவ்வொரு ஆட்களுடைய ஹிஜ்ரத்திலையும் தனி வரலாறு இருக்கு. ஒவ்வொரு ஆட்களுடைய ஹிஜ்ரத் சாதாரணமானதல்ல பெருமக்களே. எல்லாவற்றையும் துறந்து, தங்களுடைய வாழ்க்கையில் சம்பாதித்த எல்லாவற்றையும் துறந்து, நாட்டை துறந்து, பிறந்த ஊரை துறந்து, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செல்கிறார்கள். அல்லாஹ் அந்த அவங்களுக்கு முஹாஜிர்களுக்கு பட்டம் என்ன சொல்றான்னா, லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன், முஹாஜிரீன்களான ஃபகீர்கள் என்று சொல்கிறான். முஹாஜிர்கள் ஒன்றும் ஃபகீர் இல்ல, பெரிய பெரிய சீமான்கள் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்காக எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் சென்றார்கள் என்பதனாலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பட்டம் லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன், முஹாஜிரீன்களான அந்த ஃபகீர்கள், ஏழைகள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். ஒவ்வொரு சஹாபிகளுடைய வரலாறும் ஒரு மகத்தான தியாகம். அதனால்தான் இந்த உலகத்தில் இஸ்லாமிய நடைமுறைகளுக்காக வேண்டிய ஆண்டு நிர்ணயம் செய்யப்படுவதற்காக சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்திலே ஒரு ஆலோசனை நடந்த பொழுது எதை அடிப்படையாக வைத்து முஸ்லிம்களுக்கான ஆண்டினுடைய அடிப்படையை நியமிக்கலாம் என்று ஆலோசித்த பொழுது பலரும் பல யோசனைகளை சொன்னார்கள். ஆனால் சஹாபிகள் எல்லோரும் சேர்ந்து அவர்கள் ஆலோசித்து முடிவு செய்த ஒரு அடிப்படை ஹிஜ்ரத்து தான். ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து ஆண்டு கணக்கை வைக்கலாம் என்று சொன்னார். பெருமக்களே, ஹிஜ்ரத்துங்கிறது ஒரு வகையில தோல்வி. பிறந்த ஊரில் அவருடைய காரியம் செல்லுபடியாகவில்லை, ஊரை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பேர் தானே ஹிஜ்ரத். அவங்க ஊரை விட்டு வெளியில போயிட்டாங்க. இது எப்படி வெற்றியாகும்? இது எப்படி அவருடைய வாழ்க்கையிலே அதை அடிப்படையாக வைத்து நிர்ணயிக்க வேண்டும் என்று எப்படி முடிவு செய்தார்கள்? ஒரு பதிலை செய்தார்களா? ஒரு ஃபத்ஹ் மக்காவை வைத்தார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை வைத்தார்களா? அவருடைய பிறப்பை வைத்தார்களா? உன்னதமான மிஅராஜை வைத்தார்களா? அல்லது என்னுடைய வஃபாத்தும் கூட உங்களுக்கு கைரு தான் என்று சொன்னார்களே, அந்த வஃபாத்தை வைத்தார்களா? உலகத்திலே சில மதத்தவர்கள் அப்படி வைத்திருப்பதை போல. ஏன் ஹிஜ்ரத்தை கொண்டாடினார்கள் என்று சொன்னால், ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் இஸ்லாம் இந்த உலகத்திலே துளிர் விட்டது. ஏற்பட்ட சோதனைகளுக்கெல்லாம் முடிவு ஏற்பட்டது ஹிஜ்ரத்திற்கு பின்னால் தான். அதனால்தான் சஹாபிகள் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். பெருமக்கள், ஒவ்வொரு சஹாபியினுடைய ஹிஜ்ரத்தும் ஒரு சிறந்த வரலாறு. அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத் செய்யறத ஃபர்லாக்குனான். ஃபர்ல் கண்டிப்பு. இல்லல் முஸ்ததஅஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாஇ வல் வில்தான் லா யஸ்ததீஊன ஹீலத்தன். அல்லாஹ் சொன்னான், ஹிஜ்ரத் கண்டிப்பு. யார் பலகீனர்களாக இயலாதவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், சிறுவர்கள், அவர்களுக்கு வேண்டுமானால் கடமை இல்லை. மற்றவர்கள் போகணும்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். லம்ரான் சொல்லி ஒரு சஹாபி இருந்தாங்க, லம்ரத் பின் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. அவங்க நடக்க இயலாது. அல்லாஹ் தஆலா பலகீனர்களுக்கு, இயலாதவர்களுக்கு விதிவிலக்கு கொடுத்து விட்டான். ஆனால் அவங்க நினைச்சாங்களாம், நான் ஒன்னும் பலகீனம் இல்லை, வசதி உள்ளவன், அதனால 4 பேர் ஆட்களை நியமிச்சாங்கன்னா தன்னை தூக்கியே கொண்டு போக வேண்டும் என்று அவர்களை சுமந்து செல்வதற்கு ஏற்பாடு செய்தார்கள். வரலாற்றிலே வருகிறது, சையதுனா லம்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுமந்து அவர்களை சென்று கொண்டிருக்கிறார்கள். வழியில் அவங்க உடல்நிலை சரியில்லாம ஆயிட்டாங்க. எந்த அளவிற்குன்னா மரணத்திற்கு நெருக்கமாகி விட்டார்கள். இல்லை இல்லை, அவர்கள் கவலைப்பட்டார்கள். அந்த நேரத்தில் ஒரே ஒரு கவலை தான், என்னுடைய மரணம் நெருங்குவது போல் தெரிகிறதே, ஹிஜ்ரத்தின் கூலி எனக்கு கிடைக்குமான்னு கவலைப்பட்டாங்க. வரலாற்றில் வருகிறது, அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கினான், وَمَن يَخْرُجْ مِن بَيْتِهِ مُهَاجِرًا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ ثُمَّ يُدْرِكُهُ الْمَوْتُ فَقَدْ وَقَعَ أَجْرُهُ عَلَى اللَّهِ. ஹிஜ்ரத்தின் கூலி அவர்களுக்கு உண்டு என்பதற்கு அல்லாஹ் சாட்சி சொன்னார். தங்களுடைய இல்லத்திலிருந்து அல்லாஹ் ரசூலுடைய திருப்தியை நாடி யார் ஹிஜ்ரத் புறப்பட்டார்களோ, செல்லும் வழியிலே மரணம் ஏற்பட்டதோ, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பூரணமான கூலி கிடைத்து விட்டது என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினார். ஒவ்வொரு சஹாபியினுடைய ஹிஜ்ரத்து ஒரு தனித்த வரலாறு பெருமக்களே. உதாரணத்திற்காக நாம ஒரு ஆண் ஒரு பெண் 2 மாத்திரம் உதாரணத்துக்கு சொல்றோம். பெண்களிலே சொல்ல போனால் சையதத்துனா உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று ஒரு பெண்மணி, வரலாற்றில் அவங்களுடைய ஹிஜ்ரத் பதியப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பின்த் உக்பத் இப்னு அபி முஈத். அவங்க ஹிஜ்ரத் செய்ததுல வித்தியாசம் என்ன சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்தார்களோ பெரும்பாலும் துணையோடு சென்றார்கள்,
வாகனித்து சென்றார்கள். ஆனால் அதற்கு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எந்த துணையோடும் செல்லவில்லை, தனியாக சென்றார்கள். வாகனத்திலும் செல்லவில்லை, நடந்தும் சென்றார்கள். மக்காவிலிருந்து தன்னந்தனியான ஒரு பெண்மணி, சிறு வயதுள்ள ஒரு பெண்மணி, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்காக குடும்பத்தில் அவ்வளவு பேர் மாறுபட்ட நிலையில் இருந்த அந்த சமயத்திலே கூட தன்னந்தனியாக செல்கிறார்கள், நடந்தே செல்கிறார்கள். ஹிஜ்ரத்து சென்ற மற்ற ஆட்கள் எல்லாம் பெரும்பாலும் கூட்டத்தோடு சென்றிருக்கிறார்கள் அல்லது வாகனித்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் தனியாக நடந்து சென்ற பெண்மணி என்று வரலாற்றில் வருகிறது ஹஜ்ரத் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இவங்க போன காலம் கூட எந்த காலம் தெரியுமா? ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை நடைமுறையில் இருந்த காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் குறைஷிகளுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. அந்த உடன்படிக்கையிலே பல நிபந்தனைகள் இருந்தது. அது ஒருதலைபட்சமான நிபந்தனைகள் தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். சில நேரங்களில் பாயிரத்துக்காக பதுங்கணும், பாயிரத்துக்கு பதுங்கணும் இல்லையா? அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த நிபந்தனைகளில் ஒன்று என்னன்னு சொன்னா, மதீனாவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்று மதீனாவிலிருந்து யாராவது அங்கிருந்து மக்காவுக்கு வந்துவிட்டால் அவர்களை நாங்கள் திரும்ப தரமாட்டோம். ஆனால் மக்காவிலிருந்து யாராவது ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்தாச்சுன்னா அவங்களை எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு சட்டம். அந்த நிபந்தனைகளில் இது ஒன்று. அந்த நிபந்தனை, அந்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்த காலத்தில் ஹிஜ்ரத் செய்து செல்கிறார்கள் இந்த பெண்மணி. அவ்வளவு சிரமங்களுக்கு பின்னாலே மக்காவிலிருந்து மதீனா போறது இப்பவுமே என்ன சிரமங்கிறது தெரியுது. வாகனத்தில் செல்வதே, தன்னந்தனியாக நடந்து செல்வது என்று சொன்னால் அது ஒரு பெண்மணி, சிறுவிராயம் எடுத்து போய் சேர்ந்துட்டாங்க. மதீனா போய் சேர்ந்துட்டாங்க. மதீனா போய் சேர்ந்தால் சேர்ந்து கொஞ்ச நேரத்தில் அந்த பெண்மணியினுடைய சகோதரிகள் வந்துட்டாங்க. முஹம்மதை சொன்ன வாக்கை காப்பாற்றுபவர்கள் நீங்கள், எங்களுடைய சகோதரி மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்திருக்கிறார்கள், எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொன்னாங்க. அந்த அம்மா துடிக்கிறாங்க, நாயகமே என்னை ஒப்படைத்தால் இவர்கள் சீரழித்து விடுவார்கள், என்னை வேதனைப்படுத்தி தாங்க முடியாத அளவிற்குண்டான இம்சைக்கு ஆளாக்கி விடுவார், அதனால் என்னை ஒப்படைத்து விடாதீர்கள் நாயகமேன்னு சொன்னார். சஹாபிகளுக்கெல்லாம் அழுகை, எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைச்சிருவாங்களோ அவங்களும் கவலைப்பட்டாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ஜாஅக்குமுல் முஃமினாத்து முஹாஜிராத்தின் ஃபம்தஹினூஹுன்ன அல்லாஹு அஅலமு பிஈமானிஹின்ன ஃபஇன் அலிம்துமூஹுன்ன முஃமினாத்தின் ஃபலா தர்ஜிஊஹுன்ன இலல் குஃபார். அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். முஃமின்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கக்கூடிய அந்த பெண்கள், நீங்கள் அல்லாஹுக்காக அவர்கள் வந்திருக்கிறார்களா என்று சோதியுங்கள். அல்லாஹுக்கு தெரியும், அது அல்லாஹு அலம் பி ஈமானி என்ன, உங்களுடைய ஈமானுக்காக தான், அவங்களுடைய ஈமானுக்காக தான் ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறாங்க அல்லாஹுக்கு தெரியும். இருந்தாலும் உலகியல் ரீதியான நடைமுறையின் பிரகாரம் சில சோதனைகள், அதற்கு பின்னால் அவர்கள் முஃமினத்தான நிலையிலே ஈமானுக்காகத்தான் ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய ஆயத்து வந்துருச்சு, அல்லாஹ்வுடைய அரிசனத்திலிருந்து காரியம் வந்துருச்சு. சரி, ஒப்படைக்க வேண்டாம் ஆயத்து வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா ஒப்பந்தம் செய்து கொடுத்திருக்கிறாங்க, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்திற்கு மாற்றமான ஆயத்தா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க திரும்ப தருவோம்னு சொல்லி இருக்கிறாங்க, ஒப்படைக்க வேண்டாம் அல்லாஹ் இறங்கினா, அல்லாஹ் ஆயத்து இறக்கினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்திற்கு மாற்றமாக அல்லவா அந்த ஆயத்தினுடைய நிலைப்பாடு இருக்கிறது என்றால், அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாயகத்திற்கு ஞாபகப்படுத்தினா, நாயகமே அந்த ஒப்பந்தத்தை அவங்களை பார்க்க சொல்லுங்க, ஒப்பந்தத்தை பார்க்க சொல்லுங்கள். எழுதியவர்கள் கூட நீங்கள் அல்ல, அவங்க தான் எழுதினாங்க, நீங்க கையெழுத்தம் போட்டீங்க, அவங்க தான் வாசகம் அமைத்தார்கள். அந்த வாசகத்தில் அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, மன்ஜா மின்னா ரஜுலுன் அப்படித்தான் எழுதியிருக்கிறாங்க. எங்களிலிருந்து யாராவது ஒரு ஆண் ஹிஜ்ரத் செய்து வந்தால், அவங்க உள்ளத்தில் அப்படி நினைச்சாங்க இப்படி நினைச்சாங்க அதெல்லாம் இல்லை, வார்த்தைகள் தானே பேசும். மன்ஜா மின்னா ரஜுலுன் எழுத்துப்பூர்வமாக அவர்கள் கைப்பட எழுதியது, வாசகமும் அவர்கள் தான் சொன்னது. மன்ஜா மின்னா ரஜுலுன் எங்களிலிருந்து யாராவது ஒரு ஆண் ஹிஜ்ரத் செய்து வந்தால் எங்களிடத்தில் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் எழுதியிருக்கிறார்கள். எனவே உங்களுடைய ஒப்பந்தத்திற்கு மாற்றமானது அல்ல இந்த ஆயத்து என்று அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபிகளுக்கும் ஏன் குறைஷிகளுக்கும் அல்லாஹ் ஞாபகப்படுத்தினார். பெருமக்களே, ஒவ்வொரு சஹாபியத்தான பெண்மணியினுடைய வரலாறும் ஆச்சரியப்படத்தக்கது, மகத்தான தியாகத்திற்கு உட்பட்டது. அல்லாஹ் தஆலா அந்த வாசகத்தை ஞாபகப்படுத்தினார். உலகத்தில் சில அல் இன்சானு மக்களும் பி மன்திகின்னு சொல்லுவாங்க,
மனிதன் அவனுடைய பேச்சை கொண்டுதான் சாட்டப்படுகிறான். நமக்கு வர்ற சில சோதனைகள் இருக்குது நம்ம வாயினால, நமக்கு வரக்கூடிய சில சோதனைகள் இருக்கிறது நம்ம வாயினால வரும். ஃபிரௌனிடத்துல 2 மலக்குமார்கள் போனாங்களாம் சோதனைக்காக. ஃபிரௌன் தான் ஆண்டவன் சொன்னால் இல்லையா, அவனுடைய வரலாற்றிலே நிறைய அது சம்பந்தமா வருது. ஃபிரௌன் சொன்னோன்னு இன்னும் ஞாபகம் வருது. ஒரு தடவை ஃபிரௌனுடைய வீட்டு வாசல போய் இப்லீஸ் கதவு தட்டினானா. கரா இப்லீஸ் பாப ஃபிரௌன். ஃபிரௌனுடைய வீட்டு வாசல போய் இப்லீஸ் கதவு தட்டினானா. உள்ள இருந்து ஃபிரௌன் கேட்டானா, மன்பில் பாப், வாசல்ல யாருப்பான்னு கேட்டானா. இப்லீஸ் பதில் சொன்னானா, அத்தத்தில் உலூஹியத வாந்த லாத்தாரிக்கு மன்பில் பாப். நான் தான் அல்லாங்கிறிய, உன் வீட்டு வாசல்ல யார் நிக்கிறான்னு உனக்கு தெரியலையேன்னு கேட்டானா. நான் தான் ரப்புக்கும் இல்ல ஆளாங்கிற ஆண்டவங்கிற, உன் வீட்டு வாசல்ல நிக்கிறாரு யாரும் தெரியல, யாரும் கேட்கிறீங்கன்னு கேட்டானா. சரி சரி நீ பாட்டிக்காரனா தான் இருக்குன்னு சொல்லி கதவு திறந்து இவ்வளவு விவரமா பேசுறாளா இருந்தா நீ தான் இருக்குன்னு உள்ள வந்து அது கூட பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த பேச்சும் உரையாடலும் கூட நிறைய உரையாடல் நடந்துச்சு, அதுவும் கூட வரலாற்றுல வருது. அந்த ஃபிரௌனுடைய தர்பாருக்கு 2 மலக்குமார்கள் போனாங்களாம் சோதனைக்காக. மனிதன் வார்த்தைகளை கொண்டு சாட்டப்படுகிறான். அதுல ஒரு மலக்கு இன்னொரு மலக்கை சுட்டி காட்டி சொன்னாராம், இவர் என்னுடைய அடிமை, ஆனா என் பேச்சை கேட்கறது இல்லை, எனக்கு மாற்றமா செயல்படுகிறார். என்னுடைய அடிமையாக இருந்து எனக்கு மாற்றமா செயல்படுகிறார். என்னுடைய அதிகாரங்களை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார். நான் இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு கேட்டான். அப்படியா, ஒரு எஜமானன் அந்த எஜமானனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அடிமை கொடுக்கலன்னு சொன்னா அந்த அடிமைக்கு கொடுக்க வேண்டிய சரியான தண்டனை நைல் நதியில கொண்டு முக்கணும்னு சொன்னானா. நைல் நதியில கொண்டு போய் முக்கணும்னு சொன்னானா. அப்ப அவர் சொன்னாரா, நைல் நதியில கொண்டு போய் நான் போய் முக்கின மற்ற ஆட்கள்லாம் விடுவாங்களா? நிக்கிற மற்ற ஆட்கள்லாம் நான் போய் உள்ள முக்கிற மற்ற ஆட்கள் விட மாட்டாங்களே. இது மன்னருடைய உத்தரவு, எழுதி கொடுத்தானா. ஒரு அடிமை தன் எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை என்று சொன்னால் அவனுக்கு சரியான தண்டனை நைல் நதியில முக்கணும்னு எழுதி கொடுத்தானா. அவன் மூழ்கடிக்கப்பட்டான். அவன் சத்தம் போட்டானா. மலைக்கு கொண்டு காமிச்சாகடா, உங்க கைப்பட உங்க சிக்னேச்சர் தானே இருக்குது பாருங்க கையிலன்னு சொன்னாங்களா. நீங்க தானே கையில் போட்டு கொடுத்திருக்கிறீங்க. ஒரு அடிமை தன் எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை என்று சொன்னால் அவனுக்கு சரியான தண்டனை நைல் நதியிலே மூழ்கடிக்க வேண்டும் என்று நீதானே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறான்னு சொன்னான். மனிதன் வாசகத்தை கொண்டு சாட்டப்படுகிறான். பெருமக்களே, அதே போல ஞாபகப்படுத்தினான் அல்லாஹ் தஆலா. குறைஷிகளுக்கு ஞாபகப்படுத்தினான் அவருடைய நிலைப்பாடுகளை. ஹிஜ்ரத் செய்தான். ஹிஜ்ரத் செய்து ஒவ்வொரு சஹாபியினுடைய வரலாறும், ஒவ்வொரு சஹாபியத்தான பெண்மணிகளுடைய வரலாறும் உன்னதமான தியாகம், சாதாரணமானதல்ல. இஸ்லாம் என்ற விரிந்த கட்டிடம் இன்று உலகத்திலே பறந்து விரிந்து அற்புதமான காட்சியோடு அது நிலை நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமாக இருப்பவர்கள் முஹாஜிர்கள், அன்சாரிகள். இஸ்லாம் என்ற விருட்சம் இந்த உலகத்திலே அது விரிந்து நிற்கிறது என்று சொன்னால் அதனுடைய ஆணி வேராக, அதனுடைய அஸ்திவாரமாக கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து அந்த மரம் உலகத்தில் நிலைப்பதற்கு காரணமானவர்கள் கண்ணியமிக்க முஹாஜிர்களும் அன்சாரிகளும். பெருமக்கள், முஹாஜிர்களுடைய தியாகம் சாதாரணமானதல்ல, ஏராளமா வருகிறது. நான் உதாரணத்திற்குத்தான் ஒரு ஆண் ஒரு பெண் உதாரணம், ஒரு சஹாபிய பெண்ணையும் ஒரு ஆணை உதாரணம் சொன்னேன். இதே போல அன்சாரிகள் முஹாஜிர்களுடைய தியாகத்திற்கு எந்த வகையிலும் குறைந்ததல்ல அன்சாரிகளுடைய தியாகம். பெருமக்களே, மக்காவிற்கு ஆரம்ப காலத்திலிருந்து அதுக்கு தனி சிறப்பு இருக்குது. பைத்துல் முகத்தஸிற்கு ஆரம்ப காலத்திலேயே அதற்கென்று வரலாற்றிலே பல சிறப்புகள் இருக்கிறது. மதீனாவுக்கு ஆரம்ப வரலாற்றில் எந்த விதமான சிறப்பும் கிடையாது. மதீனாவுக்கு வரலாற்றிலே வேறு எந்த சிறப்பும் இல்லை. ஒரே ஒரு சிறப்பு தான், கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தியதனால் மாத்திரம்தான் அந்த மண்ணுக்கும் அந்த பூமிக்கும் அந்த நகரத்திற்கும் சிறப்பு. வேற எந்த சிறப்பும் கிடையாது. இல்லைன்னு சொன்னா அந்த மதீனாவிற்கு அதற்கு முன்னால் உள்ள பெயர் இருக்கிறது எஸ்ரிப். எஸ்ரிப் என்று சொன்னால் ஒரு அர்த்தம் அல்லவ், பழிப்புன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஹலாக், நாசம்னு அர்த்தம். எந்த சிறப்பும் அதற்கு முன்னால் கிடையாது. மதீனாவிற்குண்டான தனி சிறப்பே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள் என்ற சிறப்பு மாத்திரம்தான் மதீனாவுக்கு. அந்த ஒன்று மாத்திரம்தான். மதீனான் உலகத்துல பெயர் பெற்ற நகரமும் அது ஒண்ணு மாத்திரம் தான். மதீனாங்கிறது இன்னொரு நகரத்தோடு சேர்த்து சொல்ல வேண்டியது. மதீனத்து அபு நபி, மதீனத்து துபை,
துபை நகரம், அபுதாபி நகரம், அந்த அப்படி சேர்த்து சொல்ல வேண்டியது வாசகம் தான் மதீனாங்கிறது. ஆனால் மதீனா நகரம் என்று சொன்னாலே, நாடு என்று சொன்னாலே, ஊர் என்று சொன்னாலே அதற்கு தகுதி உள்ள ஒரே ஊர் மதீனத்துல் முனவ்வரா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகரம். அது ஆசிமா, அதுதான் தலைநகரம், ஆட்சியின் தலைநகரம், இஸ்லாமிய ஆட்சியினுடைய தலைநகரம் அதுதான் மதீனா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் வைத்தார். அதற்கு பல பெயர்கள் அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்கள். தாபா என்று சொன்னார், இது அழகு நகரம். தய்யிபா என்று சொன்னார்கள், பரிசுத்த நகரம். முகத்தஸா என்று சொன்னார்கள். பலவிதமான பெயர்களை மதீனாவிற்கு சூட்டப்பட்டது. திருமக்களே, மதீனா எவ்வளவு உயர்வு பெற்றிருக்குதுங்கிறத நாம கொஞ்சம் யோசிச்சோம்னா அவ்வளவு உயர்வுக்கும் காரணம் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு செய்த கண்ணியம் தான். மதீனாவுடைய மாண்பை பத்தி நாம் விளங்க வேண்டிய அளவுக்கு விளங்கலைங்க. மக்காவை தெரிஞ்சிருக்கிறோம், மதீனாவை தெரிய வேண்டிய அளவுக்கு நாம தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்வாங்க, மாமின் தரீகின் மின் துருக்கில் மதீனா இல்லா வஃபீஹல் மலாயிகா. மாமின் தரீகின் மின் துருக்கில் மதீனா இல்லா வஃபீஹல் மலாயிகா. மதீனாவினுடைய எந்த வீதியும் சரி, மலக்குகள் இல்லாத எந்த தெருவும் இல்லை. மதீனாவினுடைய எந்த தெருவும், எந்த சந்தும், எந்த பொத்தும் சரி, அதிலே ஒரு மலக்கு இல்லாமல் எந்த தெருவும் இல்லை. இந்த சோபன உலகத்தில் எப்போன்னு சொன்னா லைலத்துல் கத்ர் அன்னைக்கு தான். லைலத்துல் கத்ர் அன்னைக்கு தான் உலகம் பூரா மலக்குமார்கள் பரவி இருப்பார்கள். ஆனால் மதீனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் லைலத்துல் கத்ர் தான். மலக்குகளை கொண்டு பாதுகாக்கப்பட்ட நகரம் அது, மலக்குமார்களை கொண்டு. இன்னும் சொல்ல போனால் மதீனா இருக்கிறதே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க, அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா கஹுப்பினா மக்கத அவ் அஷத்த மின்ஹு. புகாரில் ஹதீஸ் வருது. யா அல்லாஹ், இந்த மதீனாவை எங்களுடைய நேசத்திற்குரிய பூமியாக நீ ஆக்கியருள்வாயாக துஆ செய்தாங்க. அல்லாஹ் நமக்கும் அப்படி நசீபை தந்தரல வேண்டும். பெருமக்களே, யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா, யா அல்லாஹ் மதீனாவை எங்களுடைய நேசத்திற்குரிய பூமியாக ஆக்கு. அந்த வாசகத்தை கவனிங்க, கஹுப்பினா மக்கா, மக்காவை நாங்கள் நேசிப்பதை போல. மக்கால நமக்கு ஒரு நேசம் இருக்குது, அந்த நாட்டின் மீது, அந்த நகரத்தின் மீது, அந்த ஊரின் மீது ஒரு தனி பிரியம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஹுப்பினா மக்கா, மக்காவை நாங்கள் நேசிப்பதை போல சொல்லிட்டு சொன்னாங்க, இல்லை இல்லை ரப்பே அவ அஷத்த மின்ஹு, அதை விட கூடுதலான பிரியத்தை தான் துஆ செய்தாங்க. அதை விட கொஞ்சம் கூடுதலான பிரியத்தை மதீனாவின் மீது எங்களுக்கு தா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. பெருமக்களே, அந்த மதீனாவிற்கு இவ்வளவு சிறப்பிற்கான காரணம் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிய வைத்ததுதான். இன்னைக்கு உலகத்தில் எதையெல்லாமோ பிரியம் வச்சிருக்கிறாங்க, ஒன்றுக்கும் ஆகாத. ஒவ்வொரு ஆட்களும் பிரிய வச்சிருக்கிற விஷயங்களை பாருங்க, ஒன்றுக்கும் ஆகாத, அழிந்து விடக்கூடிய, மாறிவிடக்கூடிய, வாழ்க்கையில் நமக்கு வெற்றியை தேடித்தராத எவ்வளவோ காரியத்தில் பிரியம் வச்சிருக்கிறோம். பணத்தின் மீது உள்ள நம்முடைய பிரியம் கொஞ்ச நஞ்சம் அல்ல, எல்லா காரியத்தின் மீது பிரியம் வைத்திருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், இதுவெல்லாம் ஒரு ஏமாற்றும் சுகம், ஏமாத்திரும் உங்களை, ஏமாற்றும் சுகம் உலகத்தில். அப்படி பிரியம் வைத்தவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள்? வரலாற்றிலே மஜ்னூன் ஒருத்தர் தான். மஜ்னூன், உன் பேர் கூட பல பேருக்கு மறந்து போச்சு. மஜ்னூன் ஒரு ஆள் வரலாற்றில் அறியப்படுகிறார். லைலா மஜ்னூன் கதை சொல்றாங்க இல்லையா? மஜ்னூன் இமாம் ஹசன் ரலியல்லாஹு காலத்திலே வாழ்ந்தவர். இமாம் ஹசன் ரலியல்லாஹு காலத்தில் வாழ்ந்தவர். அவனுடைய அசல் பெயர் கைஸ். கைஸ் என்பது அவனுடைய அசல் பெயர். இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனையிலே அவர்களுக்கு இருந்த ஆட்சி பொறுப்பை விட்டுக் கொடுத்தார்கள். அதற்கு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல பிரச்சனை வர வேண்டாம், அதனால இந்த ஆட்சி பொறுப்பை செய்தனா இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஆவியா இடத்துல கொடுத்துட்டாங்க, நீங்க ஆட்சி செய்யுங்கன்னு சொல்லி. அந்த விஷயத்தை இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கைசரத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் கொடுத்தது சரிதானேன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். நான் அதற்கு முஆவியா அவர்களிடத்தில் இந்த பொறுப்பை கொடுத்தது சரிதானேன்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது மஜ்னூன் சொன்னானா, முஆவியாட்ட கொடுத்ததை விட லைலாட்ட கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நானா முஆவியாட்ட கொடுத்ததை விட ஏன் லைலாட்ட கொடுத்திருந்தா நல்லா இருக்கும். அவ்வளவு நேசங்க, அளவு இப்படி அப்படி எல்லாம் இல்லை. தல்லாஹி யா லபியா தில்காய் குல்னலனா லைலாய மின் குன்ன அம் லைலா மீனல் பஷரி. காட்டில் வாழக்கூடிய மான்களே, நீங்க அழகா இருக்கிறீங்களே,
நீங்க அழகா இருக்கிறீங்களே, துள்ளி குளிக்கும் போது அழகா இருக்கிறீங்களே, என் லைலா உங்க கூட்டத்தில் உள்ள ஆளா? என்ன அழகுன்னு அவளுக்குள்ள சொந்தம். ஆள் அவ்வளவு விகாரமா இருப்பானா, ஆனா இவனுக்கு அழகா தெரியுது. மனித இனத்தில் உள்ளவளா, உங்களோடு சேர்ந்தவளா? இப்படி அளவுக்கு அதிகமான நேசம் வச்சு இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்திலேயே ஆட்சியை லைலாட்டு கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க தான் சொன்னாங்கன்னா, உன் பேர் கைஸ் இல்ல, அந்த மஜ்னூன்னாங்கண்ணா. உன் பேர் கைஸ் இல்ல, நீ மஜ்னூன். கொச்ச தமிழ்ல சொல்றதா கிறுக்கன்னு சொன்னாங்க, பைத்தியனின்னு சொன்னாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்க. இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா நம்முடைய பிள்ளைக்கு இப்படி பேர் வச்சுட்டாங்களே அவனுடைய தேவையில்லாத பிரியத்தினாலன்னு சொல்லி மஜ்னூனை கூட்டு கொண்டு போய் காபால நின்று துஆ செய்ய வச்சாங்களாம். இங்க போய் நின்னாது என்ன செய், தேவையில்லாத பிரியம், தடுக்கப்பட்ட பிரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கணும்னு சொல்லி துஆ செய்ய சொன்னாங்க. அந்த காபா பார்த்தவன் அவன் செய்த துஆ என்னன்னு வரலாற்றில் வருது. இலாஹி துபுது மின் குல்லில் மாசி வலாகின் ஹுப்ப லைலா லா அதுபு சொன்னான். யா அல்லாஹ், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு ரப்பே, லைலாவுடைய பிரியத்தை மாத்திரம் நான் தௌபா செய்யவே மாட்டேன்னு சொன்னான். அதை விட்டு கொடுக்கிற மாதிரி இல்லை. இன்னும் உச்சமா ஒரு வார்த்தையை சொன்னான், இன்னும் உச்சமா சொன்னா, லா ஹுப்பா அபதா இர்ஹமுல்லாஹு லிமன் கால ஆமீன். லைலாவுடைய பிரியம் எனக்கு இன்னும் அதிகரிக்கணும் 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 நான் கேட்கிறேன். நான் ஓதும் பொழுது யாராவது ஆமீன் சொன்னா, யா அல்லாஹ் நீ அவங்களுக்கு ரஹ்மத் செய்யும் துஆ ஓதுனானா. நான் ஓதும் பொழுது லைலா பிரியம் எனக்கு இன்னும் அதிகரிக்கணும் நான் துஆ ஓதுனா, யாராவது பக்கத்தில் நின்று ஆமீன் சொன்னா அவங்களுக்கு நீ உன்னுடைய ரஹ்மத்தை கொடு. அப்படி ஒரு காதல், தேவையில்லாத காதல். உலகத்தில் இன்னைக்கு நிலைக்கக்கூடிய வெற்றியை தரக்கூடிய அந்த பிரியத்தை விட்டு விட்டு ஏமாற்றும் சுகத்தின் மீது உள்ள காரியங்களின் மீது பிரியம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். பெருமக்களே, பிரியம் வைக்க வேண்டிய காரியத்தை பிரியம் வைத்ததன் காரணத்தினால் எவ்வளவு மகத்தான வெற்றி பெற்றார்கள் மதீனாவாசிகள். அந்த மதீனாவுடைய மண் வெற்றியை பெற்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நேசிப்பவர்கள் அவர்களை பாராட்டி சொன்னார்கள், மதீனாவை நேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மதீனா வாசிகளை ஹுப்புல் அன்சாரி மினல் ஈமான், அன்சாரிகளை நேசிப்பது ஈமான் உள்ளவர்களுக்கான அடையாளம் சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிப்பார். பெருமக்களே, உலகத்தில் யாருக்கும் இல்லாத சிறப்பு மதீனா வாசிகளுக்கு இருக்குது. என்னன்னு சொன்னா, உலகமெல்லாம் எல்லா பாகத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனின்பால் அழைத்தார்கள் என்று சொன்னால், மதீனாவாசிகள் ஈமான் கொண்டதற்கு பின்னாலே நாயகத்தை அழைத்தார்கள். உலகத்தினுடைய எல்லா பூமியின்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அவர்களை ஈமானின்பால் அழைத்தார்கள். ஆனால் மதீனாவாசிகளை பொறுத்து அப்படி அல்ல, ஈமான் கொண்டதற்கு பின்னால் நாயகத்தை அவர்கள் அழைத்தார்கள். வல்லதீன தபவ்வஉத் தார வல் ஈமான், அல்லாஹ் சொல்வான், தங்களுடைய ஈமானையும் வலுப்படுத்தியதற்கு பின்னாலே, தங்களுடைய இல்லங்களையும் தயார்படுத்தியதற்கு பின்னாலே நாயகத்தை அழைத்தவர்கள் அவர்கள். முதல் ஜும்ஆ உலகத்தில் நடந்தது மதீனாவில் தாங்க. சையதுனா ஸஅத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய இல்லத்தில் நடந்தது முதல் ஜும்ஆ. ஜும்ஆவுடைய தொடக்கமும் மதீனா தான். மதீனாவாசிகளுக்கு ஏற்பட்ட மேன்மை கொஞ்ச நஞ்சம் அல்ல, ஏராளமானது. மதீனாவாசிகள் செய்த தியாகமும் கொஞ்ச நஞ்சம் அல்ல. மதீனாவாசிகள் செய்த தியாகமும் கொஞ்ச நஞ்சம் அல்லங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து போறாங்க. ஹிஜ்ரத் செய்து சென்றால் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்கிறார்கள். பைஹகியிலும் வருகிறது. 3 நாட்கள் மதீனாவாசிகள் ஊருக்கு வெளியிலே வந்து சனியத்துல் வதா என்ற இடத்திலே நின்று அவர்களை எதிர்பார்த்து 3 நாட்கள் மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து உட்கார்ந்து இருந்தார்களாம். முஸ்லிம்ல ஹதீஸ் வருதுங்க. ஆண்கள் ஹிஜாப் இல்லாத காரணத்தினாலே அன்று பெண்கள், வயோதிகர்கள், சிறுவர்கள் எல்லோரும் ஊருக்கு அவுட்டர்ல வந்துட்டாங்க. 3 நாள் காத்திருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் தரப்பட்டாங்கன்னு செய்தி கேள்விப்பட்டு நம்முடைய ஊருக்கு வருகிறார்கள். ஆனந்தப்பட்டார்கள். 3 நாட்கள் தொலை தூரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை பார்த்தவுடன் ஹதீஸிலே வருகிறது, ஜா ரசூலுல்லாஹி அல்லாஹு அக்பர், இதோ ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சத்தமிட்டார். 3 நாட்கள் எதிர்பார்த்திருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கிறார். அவங்க மதீனா வந்த நேரத்தில், அந்த நேரத்தில் மதீனாவுடைய சூழல் எப்படி எல்லாம் இருந்தது, ஒவ்வொரு சஹாபிகளும் நடந்து கொண்ட விதம், அதற்கு சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெருமக்கள் அவர்களை எதிர்பார்த்து அங்கே தங்கியிருந்தது,
ஏராளமானவர்கள் அங்கே தங்கியிருந்தார்கள். கொஞ்சம் நெஞ்ச ஆட்கள் இல்லைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்த உடனே அவ்வளவு பேர் வரவேற்கிறார்கள். எல்லாரும் அவங்களுடைய இல்லத்தை தயார்படுத்தி வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு ஆட்களும் எங்க வீட்டில தங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன தபவ்வஉத் தார் வல் ஈமான், ஈமானிலும் அவர்கள் தயாராக இருந்தார்கள், தங்களுடைய இல்லங்களையும் தயார்படுத்தி வைத்திருந்தார்கள். நாயகமே எங்க வீட்டிலும் தங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கிட்டாங்க. ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கிட்டாங்க. சொன்னாங்க, ஒட்டகத்தை யாரும் பின்னால் இருந்து விரட்டவும் வேண்டாம், முன்னால பிடிச்சு இழுத்துட்டு போகவும் வேண்டாம். தஊஹா ஃபஇன்னஹா மஅமூரத்துன், ஒட்டகத்தை அதன் வழியில் விட்டு விடுங்கள், அது எங்கே போய் தங்குகிறதோ அங்கே நான் தங்குவேன், எங்கே போய் தங்க வேண்டும் என்ற உத்தரவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அதற்கு வந்திருக்கிறதுன்னு சொன்னாங்க. தஊஹா, ஒட்டகத்தை அதன் வழியிலே விட்டு விடுங்கள், அது எங்கே போய் படுக்கிறதோ தங்குகிறதோ அங்கேதான் நான் தங்க வேண்டும், அது எங்கே போய் தங்க வேண்டும் என்ற உத்தரவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அதற்கு வந்திருக்கிறதுன்னு சொன்னாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குபாவுக்கு வந்தாங்க, மதீனாவுக்கு வந்தாங்க. அவங்களுடைய மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டது. அது மாதிரி உள்ள செய்திகள் எல்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்டா நம்ம பின்னால அடுத்த நாட்களில் சொல்லலாம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க ஒட்டகத்தை விட்டுருங்க. நமக்கெல்லாம் தெரியும், சையதுனா அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா வீட்டில் போய் ஒட்டகம் படுத்துருச்சு. சையதுனா அபூ அய்யூபுல் அன்சாரி அல்லாஹ்வுடைய வீட்டில் போய் ஒட்டகம் படுத்துருச்சு. இவ்வளவு சஹாபிகளும் தயாராக இருக்க, இவ்வளவு அன்சாரிகளும் தயாராக இருக்க, அபூ அய்யூபுல் அன்சாரி அல்லாஹ்வுடைய வீட்டில் போய் ஒட்டகம் ஏன் படுத்துச்சு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அந்த ஒட்டகத்திற்கு அப்படி ஒரு கட்டளை வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பின்புறத்தில் ஏதாவது காரணம் இல்லாமல் இருக்காது. பெருமக்கள் காரணத்தை எழுதுகிறார். ஏன்னா 700 வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு 700 வருடங்களுக்கு முன்னாலே துப்பா என்ற ஒரு மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். குர்ஆன் ஷரீஃபிலே கூட அந்த சமுதாயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, கௌமு துப்பா என்று. துப்பா என்ற ஒரு மன்னர், ஷாஹ் துப்பா, அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு பகுதியாக ஆட்சி செய்து அந்த பகுதியெல்லாம் பிடிச்சுக்கிட்டே வந்தார். மதீனாவுக்கு வந்தார். ஒவ்வொரு பகுதியாக தன்வசப்படுத்திக் கொண்டு வந்தார். அந்த நிலையிலே மதீனாவுக்கு வருகிறார். மதீனாவை வந்து தன்வசப்படுத்துவதற்காக முயற்சி செய்து அதை அடக்குவதற்காக வேண்டி ஈடுபட்டால் மற்ற பகுதிகளை வெற்றி கொண்டது மாதிரி அவ்வளவு ஈஸியா இருக்கல்ல, ரொம்ப கடினமா இருந்துச்சு. அந்த மக்களாவது ரொம்ப கடுமையா நிற்கிறாங்களான்னு பார்த்தா அவர்கள் கடுமையாக நிற்கிறார்கள். மற்ற பகுதியோட சாதாரணமான மக்கள் தான், ரொம்ப அன்பு கொண்டவர்கள். ஆனா வித்தியாசமா இருக்கிறாங்க. பகலில் சண்டையிட்டு இரவிலே கொஞ்சம் ஓஞ்ச அமைதியா இருந்தா இரவு நேரத்தில் இவங்களுக்கு உணவெல்லாம் கொண்டு அவங்க உணர்ந்து கொடுக்குறாங்க. என்ன வித்தியாசமான பூமியா இருக்குது இது. அவங்களுடைய நாட்டை அபகரிப்பதற்கு நாம முயற்சி செய்யறோம், எதிர்த்து நின்று அதை தடுத்துக் கொள்கிறார்கள். ஆனா நமக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அப்பொழுதுதான் அந்த நேரத்தில் வரலாற்றில் வருகிறது, 400 அறிஞர்கள், 400 உலமாக்கள், முன் வேதங்களை கற்று தேர்ந்த 400 உலமாக்கள் அந்த மன்னரை போய் சந்திக்கிறார்கள் அவகாசம் கேட்டு. சொன்னாங்களா, துப்பா அவர்களே, மன்னர் அவர்களே, இந்த மதீனாவை நீங்கள் வெற்றி கொள்ள இயலாது, இந்த மதீனாவை நீங்கள் வீணடித்து விட இயலாது. மலக்குமார்களை கொண்டு பாதுகாக்கப்பட்ட நகரம் மதீனா. இது கடைசி நபியினுடைய ஹிஜ்ரத்தின் பூமியாக இருக்கிறது. கடைசி நபியினுடைய ஹிஜ்ரத்தின் பூமியாக இருக்கிறது. நாங்கள் உலகத்தில் எங்கெல்லாமோ பிறந்தவர்கள், பல பகுதிகளிலே இருந்தவர்கள். அந்த நபியை அவர்களை பற்றி அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதை தெரிந்து கொண்டு அந்த நபியினுடைய வருகைக்காக அவர்களை எதிர்பார்த்து நாங்கள் இங்கே வந்து தங்கி இருக்கிறோம் சொன்னாங்க. இந்த பூமிக்கு நாங்கள் அதனால வந்திருக்கிறோம். அன்றைய காலகட்டத்தில் வந்து முன் வேதங்களை கற்றவர்கள் சொன்னா அப்படி நம்பிடுவாங்க. இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொன்ன காரியம் நம்புறாங்க இல்லையா? உலகத்தில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வைத்துத்தான் சொல்வார்கள் என்று நம்புவதை போல அன்றைய காலகட்டத்தில் முன் வேதங்களை படித்தவர்கள் சொன்னால் அப்படியே நம்பிடுவாங்க. என்ன, முன் வேதத்தினுடைய அந்த செய்திகள் உண்மையாக்கப்பட்டு அவர்கள் வாழ்க்கையிலே அனுபவித்தவர்கள். அதனால அந்த மன்னர் முன் வேதங்களை பார்க்கிறார், ஆய்வு செய்கிறார். அந்த முன் வேதங்களை பற்றி ஆய்வு செய்துவிட்டு அவருக்கு விளங்கிவிட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி, சஹாபிகளை பற்றி முன் வேதங்களில் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற ஒட்டுமொத்த தகவல்களையும் சேகரித்தார். எல்லாவற்றையும் சேகரித்ததற்கு பின்னாலே அவர் ஒரு கடிதம் எழுதினார், ஒரு வீடும் கட்டினார். வீடு எதற்காக தெரியுமா? அந்த நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தால் தங்குவதற்காக வீடு கட்டினார்கள். அந்த நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தால் தங்குவதற்கு
கடிதம் எழுதுகிறார். ஷஹித்து அலா அஹ்மத அன்னஹு ரசூலும் மினல்லாஹி பாரின் நஸம் ஃபலவ் மத்த உம்ரி இலா உம்ரிஹி லகுன்து வஸீரன் லஹு வபன அம். ஷஹித்து அலா அஹ்மத அன்னஹு ரசூலும் மினல்லாஹி பாரின் நஸம், படைப்பினங்களுடைய இரட்சகனான அல்லாஹ்வின் தூதராக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன். மன்னர் எழுதுகிறார், என்னுடைய வாழ்நாள் அவர்களுடைய வாழ்நாள் வரை நீண்டிருக்குமானால் அவர்களின் சேவகனாக அவர்களுடைய ஊழியனாக இருந்து என் காலத்தை நான் கழித்து விடுவேன் என்று சொன்னார். என்ன அந்த நபியினுடைய அடையாளங்கள் செய்திகள் அவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவங்க வந்த தங்குறதற்காக ஒரு வீடு கட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு 700 வருடங்களுக்கு முன்னால். பெருமக்களே, அந்த வீட்டிலே தங்குபவர்களிடத்தில் கடிதத்தையும் கொடுத்தார். அந்த பரம்பரையிலே அந்த வழியிலே வந்தவர்கள் தான் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. ஒட்டகம் போய் அபூ அய்யூப் அல் அன்சாரியுடைய வீட்டில் தங்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக அபூ அய்யூப் அல் அன்சாரி தன் வீட்டை கொடுக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக அவர்களுக்காக கட்டப்பட்ட வீட்டில் வேண்டுமானால் அபூ அய்யூப் அல் அன்சாரி அவர்கள் இருந்திருக்கலாம். ஹலீமா அம்மா ரசூலுல்லாஹ்க்கு பால் கொடுத்தாங்களாங்க. ஹலீமா அம்மாவை ரசூலுல்லாஹ்க்கு பால் கொடுத்தாங்க. ஹலீமா அம்மா சொல்கிறார்கள், நான் மக்காவுக்கு வரும்போது என்னுடைய வாகனம் ரொம்ப தாமதமா வந்துச்சு, பின்னால வந்துச்சு. எப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த குழந்தையை நான் எடுத்துக்கொண்டு நான் வருகிறேனோ என்னுடைய வாகனம் வேகமாக சென்றது. வற்றி போயிருந்த என்னுடைய பால் சுரக்க ஆரம்பித்து விட்டது, ஏராளமான பால் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹலீமா அம்மா பால் கொடுக்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தினால் ஹலீமா அம்மாவுக்கு பால் கிடைத்தது. அப்படி வேண்டுமானால் சொல்லலாம். அதே மாதிரி அபூ அய்யூப் அல் அன்சாரி வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக கட்டப்பட்ட வீட்டில் வேண்டுமானால் அபூ அய்யூப் அல் அன்சாரி தங்கியிருந்தார்கள் என்று சொல்லலாம் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமக்களை, வந்த உடனே அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடிதத்தை கொடுத்ததாக கூட ஒரு வரலாற்று செய்தி. காலம் காலமாக பாதுகாக்கப்பட்டு வந்த அந்த கடிதத்தை கொடுத்ததாக கூட வரலாற்று செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஒட்டகம் அபூ அய்யூப் அல் அன்சாரி வீட்டிலே போய் தங்கியிருக்கிறது என்று சொன்னால் பெருமக்களே, அதற்கும் அடித்தளம் உண்டு. அன்சாரிகள் தங்களையே கொடுத்தார்கள். ஒருவர் மாத்திரமல்ல, ஒவ்வொருவருடைய வரலாறும் தியாகத்தினுடைய வரலாறு தாங்க. அன்சாரிகளுடைய வரலாறு, ஒவ்வொருவருடைய வரலாறும் தியாகத்தின் வரலாறு. ஏராளமானவர்கள். புகாரில் ஒரு ஹதீஸ் வருதுங்க. பின்னால் ஒரு காலகட்டம் பஹ்ரைன் நாட்டிலிருந்து ஏராளமான செல்வம் வந்திருக்கிறது. புகாரில் ஹதீஸ் வருது. பஹ்ரைன் நாட்டிலிருந்து ஏராளமான செல்வம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை கூப்பிட்டாங்க. அன்சாரிகளை வாருங்கள், ஒரு காலகட்டத்திலே நீங்கள் செய்த தியாகம், சோதனையான நேரத்தில் நீங்கள் செய்த அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பு, இதோ இந்த பஹ்ரைன் நாட்டினுடைய செல்வத்தை நீங்க எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்களாம். அன்சாரிகள் சொன்னாங்களா, இல்லை ரசூலே, முஹாஜிர்களுக்கும் கொடுத்தால் தான் நாங்க எடுப்போம்னு சொன்னாங்க. இல்லைன்னா எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னாங்க. இல்லை நீங்க எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை, எங்களை மன்னிச்சுக்கங்க, நீங்க முஹாஜிர்களுக்கும் கொடுங்க, எங்களுக்கும் தாங்க, நாங்க எடுத்துக்கிறோம், எங்களுக்கு மாத்திரம் வேண்டாம். அல்லாஹ் சில சோதனைக்காக சில காரியங்களை செய்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது கேட்டார்களாம், அன்சாரிகளை வேண்டாமா? வேண்டாம். இதை நீங்கள் வேண்டாம் என்று சொன்னால் இன்னொரு காரியத்தையும் நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும், சரிதானன்னு கேட்டாங்க. இதை வேண்டாம்னு சொல்றீங்களா, உங்களுக்கு இன்னொரு சோதனை வரும், பொறுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க, இந்த மதீனாவிலே எனக்கு பின்னால் வரக்கூடிய ஆட்சி இருக்கும், ஆட்சியிலே உங்களுக்கு பங்கு இருக்காதுன்னாங்களாம். மதீனா வாசிகளுங்க, அந்த சொந்த நாட்டுக்காரர்கள், அந்த ஊர்க்காரங்க சொன்னாங்களாம், ஆட்சி செய்பவர்கள் மக்காவாசிகளாக இருப்பார்கள், பொறுத்துக்கிறீர்களாம் கேட்டாங்களாம். இதை பொறுத்தால் அதையும் பொறுப்பீர்களா? நாயகமே, நீங்கள் சொன்னால் நாங்கள் பொறுத்துக் கொள்கிறோம், எங்களுடைய சந்ததிகளுக்கும் நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம், அப்படி மஹப்பத் எங்களுக்கு இருக்குது, பொறுத்துக்கிறோம்னு சொன்னாங்களாம். ஸல்லல்லாஹு சொன்னாங்களாம், அதையும் நீங்கள் பொறுத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் கியாமத்திலே வாருங்கள், ஹத்தா தல்கௌனி ஃபீ ஹவுலி, ஹவுஸுல் கௌஸரிலே என்னை சந்தியுங்கள், ஹவுதுல் கௌஸரிலே என்னை பாருங்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் நான் தருகிறேன். பெருமக்களே, அதையும் பொறுத்தார்கள் அன்சாரிகள். அன்சாரிகளுடைய சந்ததிகள் அந்த வாக்கையும் காப்பாற்றினார் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அன்சாரிகள் தங்களையே கொடுத்தார்கள், தங்களையே முழுமையாக கொடுத்தார்கள். அவங்கள்ட்ட எதுவெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் கொடுத்தார்கள். ஒவ்வொரு நபர்களிடத்திலும் எதுவெல்லாம் இருந்ததோ. ஹதீஸ்ல ஒரு வரலாறு வருதுங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு விருந்தாளி இரவு நேரத்தில் வந்தாங்க. மதீனாவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க. இரவு நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மை யுதீஃபு ஹாதிஹில் லைலா, இந்த விருந்தினருக்கு இந்த இரவு நேரத்தில் விருந்தளிப்பவர்கள் உங்களில் யார் என்று கேட்கிறார்.
சஹாபிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஃபமா காம அஹதும் மின்ஹும், யாரும் எழுந்திருக்கலங்க. ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, யார் தயார் உங்களிலே விருந்தினர்கள்? யாரும் எழுந்திருக்கல. காரணம் லி ஃபக்ரிஹிம், அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, இருந்ததையெல்லாம் கொடுத்துட்டாங்க, அதனால யாரும் எழுந்திருக்கல. ஸல்லல்லாஹு 3 தடவை கேட்ட பிறகு அதிலே அப்படி அவர்களுக்கு இருக்க மனது வரவில்லை. ஒரு ஆள் எழுந்திருத்தாங்க, நாயகமே நான் கொடுக்க வரேன். சையதுனா அபூ தல்ஹத்துல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா. பெருமக்களே, நம்ம 2 ரக்காத்து கூடுதலாக தொழுதுட்டா நம்மளை பற்றி நாம் எவ்வளோ பெரிய எண்ணங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதலாக ஒரு 4 ரக்காத் தொழுதுட்டா நாம் இந்த தீனுக்கே நம்மளை அர்ப்பணித்தவர்களை போல கருதி கொண்டிருக்கிறோம். தங்களையே கொடுத்தவர்கள் அன்சாரி. அவங்க எழுந்திருச்சாங்க, நாயகமே நான் கூட்டு போறேன். சையதுனா அபூ தல்ஹத்துல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவங்கள கூட்டு போறாங்க. ஆனா வீட்டில் ஒன்றும் இல்லைங்க. அவங்களுடைய மனைவி சீதேவி ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அபூ தல்ஹத்துல் அன்சாரியுடைய மனைவி துணைவியா ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சுலைம் இருக்கிறாங்களே, ரொம்ப பெரிய பாக்கியவதி. இஸ்லாத்தை தங்களுடைய மகராக ஆக்கி கொண்டவர்கள். அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா சஹாபிகளிலே ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு ஹாதிமாக இருந்தார்களே, ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொன்றை கொண்டு நாயகத்துக்கு கொடுத்தாங்க. நாயகமே என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, என் பிள்ளையை வச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஹாதிமாக என் பிள்ளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. உங்களுடைய பராமரிப்பில் என் பிள்ளை வளர்ந்தால் சிதேவித்தனம் பெறும்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு பராமரிப்பிலே 10 வருட காலம் வாழ்ந்தவர்கள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஸல்லல்லாஹு அனஸுக்காக துஆ செய்தாங்க. ஹஜ்ரத் உம்மு சுலைம் ஒரு தடவை வந்தாங்க, நாயகமே என் பிள்ளைக்காக துஆ செய்யுங்க. ஹுவைதி முக்க உதுல்லாஹ லஹு, நாயகமே உங்களுக்கு ஹித்மத் செய்த என் பிள்ளைக்காக துஆ செய்யுங்க. ஸல்லல்லாஹு 4 துஆ செய்தாங்க. அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ மாலிஹி வ வலதிஹி வ அத்தில் உம்ரஹு வக்ஃபிர் தம்பஹு. யா அல்லாஹ், ஹஜ்ரத் அனஸ் அவர்களுக்கு நீண்ட ஹயாத்தை வழங்குவாயாக துஆ செய்தாங்க. பொருளாதாரத்திலே செல்வ செழிப்பை அவர்களுக்கு நீ வழங்குவாயாக துஆ செய்தாங்க. ஏராளமான மக்கள் செல்வத்தை கொடுப்பாயாக துஆ செய்தாங்க. 4வது அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக துஆ செய்தாங்க. சாதாரணமான துஆவா இது? வாழ்க்கையில் அனைத்தையும் பெற்றார்கள் செய்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு நீண்ட ஹயாத்தை கொடுத்தான். எந்த அளவுக்குன்னா ஹத்தா ஈசத்தில் ஹயாத், போதும் வாழ்ந்தது போவோம் அப்படின்னு நானே நினைச்சிட்டேன். போதும், ரொம்ப காலம் இருந்துட்டோம், போயிடுவோன்னு நான் நினைச்சேன். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நீண்ட ஹயாத். ஆஹிரு மன்மாத்த மின ஸஹாபான் 3 பேரை பற்றி வரும். சஹாபிகளில் கடைசியாக இருந்தவர்கள், மிக கடைசியாக ஆக கடைசியாக இருந்தவர்கள் சையதுனா அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சஹாபிகளை பற்றி செய்தி வரும் பொழுது அவங்க கடைசியா இறந்ததுக்கான காரணம் என்ன இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். பெருமக்களே, 3 பகுதிகளிலே மதீனாவில், பஸ்ராவில், மக்காவில் இறந்தவர்களிலே ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் கடைசியா இறந்த சஹாபி. நீண்ட ஹயாத் வழங்கப்பட்டார்கள். அது மாதிரி அவங்களுக்கு ஏராளமான செல்வம், தொட்டதெல்லாம் துலங்கும். அனஸ் ரலியல்லாஹு, அதை பற்றியும் வரலாற்றில் ரொம்ப செய்தி வருகிறது. அது மாதிரி ஏராளமான மக்கள். எந்த அளவுக்குன்னா லகத் தஃபன்து மின் சுல்பி மிஅத்தன் இல்லா இஸ்னத்தை. அவங்க சொன்னாங்க, என் பிள்ளைங்க பேரன் பேத்தி இந்த பிள்ளைகள்ல 98 பேரை என் கையினால் அடக்கி இருக்கிறேங்கிறாங்க. எவ்வளவு மக்கள் இருந்திருப்பாங்க? 98 பேரை என் கையினால் அடக்கி இருக்கிறேன்னு சொன்னாங்க. வான அர்ஜூ ராபியா, 4வதை நான் ஆதரவு வைக்கிறேன், கண்டிப்பா நடக்கும், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாங்க, துஆ செய்தாங்க. அப்படிப்பட்ட சீதேவியான தாய் ஹஜ்ரத் உம்மு சுலைம் அவர்கள். ஸல்லல்லாஹு விருந்தாளியை கூப்பிட்டுட்டு அபூ தல்ஹத்துல் அன்சாரி வீட்டுக்கு போறாங்க. ஸல்லல்லாஹு விருந்தாளி வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் 3 தடவை கேட்டாங்க, யார் கூப்பிட்டு போறீங்கன்னு. ஒருத்தரும் எழுந்திருக்கல. எனக்கு ஒரு வழியும் தெரியல உம்மு சுலைம், நான் கூட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. அவங்க எவ்வளவு பெரிய சீதேவி, நல்ல காரியம் செய்தீங்க. ஆனா வீட்டில் ஒன்றும் இல்லை, நம்ம புள்ள சாப்பிட்றதுக்கு மாத்திரம் கொஞ்சம் உணவு இருக்குது. இன்னொரு மகனார் அப்துல்லான்னு வருகிறது, அவங்க சாப்பிட்றதுக்கு மாத்திரம் கொஞ்சம் உணவு இருக்குது. நான் பிள்ளையை ஒரு மாதிரி தாக்காட்டி தூங்க வச்சிட்றேன். அந்த உணவை எடுத்துக்கொண்டு வந்து இரவு நேரம் அதனால் அவங்க முன்னால் வைக்கிறேன். முன்னால் வச்சுட்டு அந்த விளக்கை சரி செய்வதை போல, திரியை கூட்டுவது போல, குறைப்பது போல நான் அங்கே ஒரு பாவலா செய்து அதை அணைச்சி விட்டுருவேன். அணைச்சி விட்டா நீங்கள் அந்த விருந்தாளியை சாப்பிட சொல்லுங்க. நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பாவலா காட்டுங்க, நீங்கள் ஒன்றும் சாப்பிட்றாதீங்க, அவங்கள சாப்பிட சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எடுத்துக்கொண்டு வைக்கிறார்கள். யாருக்காகவும் இல்லைங்க. நம்ம தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது யாரா நம்மளை பார்த்தா ஒரு விதமான ஒரு சந்தோஷம் ஏற்படுது. இத முகஸ்துதி.
அவங்க யாருக்காகவும் செய்யல, யார் பார்ப்பாங்க பார்க்கலங்கிறதுக்காக செய்யல. விளக்கை அணைத்தார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலின் விருந்தாளிக்கு உணவு கொடுத்தார்கள், தானும் பட்டினி இருந்தார்கள், கணவனையும் பட்னியா ஆக்கினார்கள், பிள்ளையையும் பட்டினி போட்டாங்க. காலையில் ஆயத்து வந்துருச்சு, وَيُؤْثِرُونَ عَلَى أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ. தங்களுடைய வாழ்க்கையில் மிக தேவைகள் இருந்த அந்த கட்டத்திலும் கூட தங்களை விட மற்றவர்களை தேர்ந்தெடுக்கும் பண்பு கொண்டவர்கள் அன்சாரிகள். அல்லாஹ் ஆயத்திறக்கிட்டார், தங்களையே கொடுத்தவர்கள் அன்சாரிகள். அந்த மதீனாவிற்கும் அன்சாரிகளுக்கு உண்டான மேன்மைக்குண்டான அடிப்படையான காரணமே முஹப்பத்து ரசூல் தான், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்து தான். எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் பெருமக்களே. மதீனாவினுடைய ஒவ்வொரு பகுதியையும் சொல்லணும், நேசிக்காத எது இருந்தது மதீனாவிலே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் ஒரு மனிதருடைய கல்வில் அடித்தளத்தில் பதிந்தால் எவ்வளவு பெரிய உயர் தர்ஜாக்களை தேடித்தரும் என்பதற்கு புகாரில் ஒரு ஹதீஸ் வருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவில் மஸ்ஜித் நபவியில ஒரு பெரியத்தம்பழ குச்சி ஒன்று, அதை பிடிச்சுக்கிட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு ஹுத்பா கொடுப்பார்கள். அதுக்கு பிறகுதான் ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்றுகிட்டே இருக்கிறாங்கிறதுக்காக ஒரு மெம்பர் படி செய்து கொடுத்தாங்க. ஒரு பெண்மணி தான் செய்து கொடுத்தார்கள் என்று வருகிறது. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மெம்பரில் போய் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பெரியத்தம்பழ மரத்தினுடைய அந்த குச்சி அதை ஒரு ஓரத்தில் கொண்டு வச்சுட்டாங்க. சஹாபிகள் சொல்கிறார்கள், மஸ்ஜிதில் இருப்பவர்கள் எல்லாம் குழந்தை அழுவதை போல, குழந்தை தேம்பி அழுகக்கூடிய சத்தம் வருகிறது. எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க, எந்த புள்ள அழுகுதுன்னு. அழுதது வேறு எந்த பிள்ளையும் இல்லை, அந்த பேரித்தம்பழ மரத்தினுடைய குச்சி. இவ்வளவு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கரம் பற்றி இருந்த அந்த குச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட்டுட்டு இப்ப அங்க படிக்க போயிட்டாங்கிறதுக்காக அது அழுதுச்சுங்க. மிகையான செய்தி அல்ல, புகாரில் ஹதீஸ் வருது பெருமக்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்கி வந்துட்டாங்க. முஹப்பத்தினுடைய கல்புக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகரம் இல்லாமல் இருக்காது. நாம அவங்கள முஹப்பத் வச்சோம்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகரம் கொடுக்காமல் விட மாட்டார்கள். கீழே இறங்கி வந்துட்டாங்க. கீழே இறங்கி வந்ததுக்கு ஆறுதல் சொன்னார், அதை தட்டி ஆறுதல் சொன்னார். 2 வாய்ப்பு கொடுத்தாங்க. கியாமத்து வரை உலகத்தில் செழித்து நின்று மக்களுக்கு பயனளிக்கும் மரமாக இருக்க விரும்புகிறாயா அல்லது சொர்க்கத்தில் மரமாக இருக்க விரும்புகிறாயா? அந்த மரம் தேர்ந்தெடுத்தது, நாயகமே தாங்கள் சொர்க்கத்தில் அல்லவா இருப்பீர்கள், அதனால் நான் சொர்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்தினுடைய குச்சியை ஒரு இடத்துல கீழே அதை தோண்டி கீழே உள்ள வச்சு அதுக்கு மேல ஒரு தூண் எழுப்ப சொன்னாங்க. உஸ்துவானையே ஹன்னானா, அதுக்கு பேர் ஹன்னானா. இன்னைக்கும் மதீனா முனவ்வராவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத் செய்த அந்த இடம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத் செய்த இடம் இருக்குது. மஸ்ஜித் நபவியில வந்து இமாமத்துக்காக வேண்டி கொஞ்சம் முன்னால 4 சஃப் தள்ளி முன்னால நிற்கிறாங்க. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வச்ச ஒரு இடம் இருக்குது. அந்த தொழுக வைத்த இடத்தோடு சேர்ந்து ஒரு தூண் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதுக்கு பேர் தான் உஸ்துவானையே ஹன்னானா. ஒரு குச்சி, ஒரு மரங்க, அது அல்லாஹ்வுடைய ரசூலை முஹப்பத் வைத்தது, காலமெல்லாம் வெற்றியை பெற்றுவிட்டதை பெருமக்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜபலு உஹதின் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு. உஹது மலை நம்மை நேசிக்கிறது, நானும் அதை நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. உஹது மலைக்கு மேல ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி நின்னாங்க. பயத்தால் ஆடியது உஹது மலை, பயத்தால், அல்லாஹ்வுடைய பயத்தால். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், மலைகள் அப்படி மலைகள் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதை ஒரு தட்டி கொடுத்தாங்க. உஸ்புத் யா உஹத், உஹதே ஏன் நீ பயப்படுகிறாய்? ஃபைன்ன அலைக நபிய்யுன் வ சித்தீகுன் வ ஷஹீதானி. உன் மீது ஒரு நபி இருக்கிறார்கள், ஒரு சித்தீக் இருக்கிறார்கள், 2 ஷஹீத் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோபனம் சொன்னாங்க, அவங்களுக்கு என்ன வரும்? நபி இருக்கிறார்கள், ஸல்லல்லாஹு தங்களை சொன்னார்கள். சித்தீக்குல் அக்பர் இருக்கிறார்கள், வ ஷஹீதானி, ஷஹீதா கூடிய 2 பேர் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவ்வளவு பெரிய மேன்மக்கள் இருக்கிறார்கள், நீ என்ன பயப்படுற, அமைதியா இருன்னு சொன்னாங்க. முஹப்பத் வைத்த காரணத்தினால் கிடைத்த சன்மானம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சுவனத்தினுடைய எல்லா வாசல்களிலும், சுவனத்தினுடைய எந்த வாசலும் இல்லாமல் இருக்காது. சுவனத்தினுடைய எல்லா வாசலின் கதவுகளிலும் உஹதினுடைய கல் பதிக்கப்படாமல் எந்த கதவும் இல்லை. பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ரசூலை ஒரு மனிதர் பூரணமாக நேசிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய சன்மானங்கள் என்ன என்பதை பற்றி ஏராளமான செய்திகளை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். மதீனாவிற்கு கிடைத்த இந்த சன்மானம், மதீனாவுக்கு கிடைத்த உயர்வு, ஸல்லல்லாஹு துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்காக, அந்த ஹரமுக்காக துஆ செய்தார்கள், நான் இந்த மதீனாவிற்காக துஆ செய்கிறேன்.
நீ மக்காவிலே என்னென்ன பரக்காத்துகளை கொடுத்தாயோ அதை விட இரட்டிப்பான பரக்காத்துகளை நீ மதீனாவிற்கு தர வேண்டும் துஆ செய்தார். இன்னைக்கும் என்னங்க மதீனாவினுடைய செழிப்பு சொல்லவா வேண்டும்? மதீனாவினுடைய பேரீத்தம்பழத்திற்கு நிகராக உலகத்தில் எங்க பேரீத்தம்பழம் இருக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக பேரீத்தை விளைந்த நேரத்தில் அதை விட்டு அவர்கள் சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள் என்பதற்காக. அதனால் அல்லாஹ் தஆலா காலமெல்லாம் அவங்களுடைய துன்யாவையும் ஹைராக ஆக்கி வைத்து விட்டார். அஜ்வா அங்கேதான் விளைகிறது. எத்தனை விதமான பழங்கள் காலம் ஹாஜிகள் முத்தமிரீன்கள் உம்ராவுக்கு செல்பவர்கள் வாங்கி வருகிறார்கள். அந்த மக்களுடைய துன்யாவையும் அல்லாஹ் ஹைராக்கினான், ஆகிரத்தையும் நிச்சயமாக ஹைராக்குவதற்கான பொறுப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றிருக்கிறார். அருமையான பெருமக்களே, மதீனா அவ்வளவு மாண்பிற்குரியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை காரணத்தினால். இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு அல்லாஹ் குர்ஆன்ல அது பேராலே ஒரு சூறாவே சொல்றாங்க. ஹுஜராத் ஒரு சூறாவே இருக்கு. ஹுஜராத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு எப்படி இருந்துச்சு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அவங்களுடைய வீடு, அந்த வீட்டினுடைய சூழல்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு இருந்த அந்த 9 வீடுகள் கட்டினாங்கன்னு வருது. அந்த வீடுகள் எதனால கட்டப்பட்டிருந்துச்சு, அதனுடைய நிலைப்பாடுகள் என்ன, வீட்டினுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளை சொல்லிக் கொள்வோம். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனை முழுமையாக நேசிக்கக்கூடிய சாலிஹீன்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை அல்லாஹ் நமக்கு எல்லா வகையிலும் நிரப்பமாக்கி தந்தருள்வானாக. நம்முடைய துன்யாவையும் நம்முடைய ஆகிரத்தையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக. அழிந்து விடக்கூடிய வீணாகி விடக்கூடிய மற்றவர்களுடைய நேசத்தை விட எந்த நேசம் நமக்கு வெற்றியை தேடித் தருமோ அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் உள்ளத்தின் அடித்தளத்தில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி அருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் வறுமையிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் கடன்களிலிருந்தும் கெட்ட மரணங்களிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. நம்முடைய வியாபாரங்களில் அல்லாஹ் பரக்கத் செய்தருள்வானாக. நம்முடைய உத்தியோகங்களில் அல்லாஹ் உயர்வை தந்தருள்வானாக. வலுவான ஈமானை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நம்முடைய துன்யாவையும் நம்முடைய ஆகிரத்தையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக. நாம் யாருக்கெல்லாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் நம்முடைய துஆவுக்கு வசியத்து செய்தார்களோ எல்லோருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் பூரணமாக கபூல் செய்தருள்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.